ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு புதன் மற்றும் ஆதித்யா யோகம். ஆதித்யங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன். அப்போ சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு இது 6வது வீடு. புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் நீசமடையக்கூடிய வீடு. பொதுவாகவே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரம் வந்து புதன் அப்படிங்கிற கன்னியா ராசிக்கு லக்னத்திலேயே ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்காரு. இன்னைக்கு சுக்கிரன் நீசமடைகிறார். 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி வந்து நீசமடைஞ்சிருக்காரு. ராசிநாதன் 12ல் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கார். முதல் கன்னியா ராசி சம்மந்தப்படும் போது புதனுடைய வீடு. அழகானவங்க, திறமையானவங்க, ஒரு விஷயத்தை யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. எல்லோருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப அதிகம். ஹெல்பிங் டெண்டன்சி, புதனுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி தான். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்ப பாகுபாடு பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா உபகரணங்களும் எல்லா ஹெல்ப்பும் அவங்களால முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு கூட எப்போவுமே கன்னி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணும். காலபுருஷனுக்கு 6வது வீடாக இருக்கிறதுனால வேலை வேலை வேலைன்னு நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இந்த சிந்தனைகள் எல்லாமே வேலையாக இருக்கும். இந்த ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர்வாங்களே. அதை தவிர்த்து எப்பொழுதுமே வேலைக்கு அதிக முக்கியத்துவம், கலை இலக்கியம் சார்ந்த அறிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இங்கே சுக்கிரனுடைய புதன் காம்பினேஷன் இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஒரு வசீகர தோற்றம் அல்லது வசீகர தன்மை, பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஒரு 10 வருடங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிற, 15 வருடங்கள் ஒரே இடத்துல வேலை செய்கிற அந்த வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிக்கு இணையான போஸ்டிங்கில் நான் இருக்கேன், ஓனருக்கு இணையான போஸ்டிங்கில் இருக்கேன், இங்கே இவருக்கு தான் செல்வாக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு நல்லா உதவக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே பிரதிபலன் பார்க்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி இந்த ஹெல்ப் பண்ணேன், நீ இன்றைக்கி பண்ணலாமல்ல அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. பணத்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பியே வந்து கேட்பாங்க. ஒரு பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணி வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமோ அவங்களால முடிஞ்சு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு கூட அதிகப்படியாக மனப்பான்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி ஹெல்ப்பிங்கில் பெயர் பெற்ற ராசி. இன்றைக்கி இந்த ராசியோட நிலைமை தனிமை தான். தனிமை, விரக்தி தன்மை ரொம்ப அதிகம். கடன் பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு கடன் சுமைகள், மன சுமைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி பாதிப்படைஞ்சிருக்கு. எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் எல்லாமே தட்டி போகிறத பார்க்கலாமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல அதிகார பதவியில் இருக்கேன், அந்த பதவி எனக்கு துளியுமே பயன்பட மாட்டேங்குது, அந்த பதவியினால் நான் பணத்தை சம்பாதிக்க முடியவே இல்லை, நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கேன் ஆனால் எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க, தொழில் நல்ல திறமையாக செய்வீங்க, திறமை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இல்லாத அளவுக்கு திறமை இருக்குது, ஆனால் அந்த பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியல, மற்றவங்களோட தலையீடு, அதாவது நான் பார்த்து வளர்த்து விட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் மட்டும் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இத்தனை நாளாக அந்த மாதிரி இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. இன்றைக்கி அந்த கேது இருக்கிறனால மேற்கொண்டு டிப்ரெஷனை ஏற்படுத்திட்டு வர அணுதினமும் அவங்க நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு மன உளைச்சல்கள் கொடுத்துட்ருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காரு. இப்போ விரத்தியோடைய கடைசி எண்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டீங்க. எதுக்குமே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் மற்றவங்களை விட்டு விலகி இருக்கீங்க. ஏன்னா கன்னியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே 10 பேர் கூட சேர்ந்து இருப்பாங்க, நல்லா கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அதுக்கு ஆப்போசிட்டாக யாரும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறது, இல்லை கசப்போடு இருக்கிறது, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டாலும் மற்றவங்க உங்களை ஒதுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. தொழிலில் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் சுமைகள், மன நெருக்கடி, இத்தனை நாளாக நீங்கள் மட்டும் காப்பாற்றி வச்சுட்டு இருந்த அந்த தொழில் சம்மந்தப்பட்ட கடன் உண்மைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து 4 பேர் பேசும்படி சொல்லும்படி ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்திச்சு. அந்த கடன் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாங்குறதுக்கு மீறி உண்டான வட்டியை கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த சொந்தக்காரங்க கிட்டேயே நீங்கள் வரவு செலவு கணக்கு வச்சுக்கிட்டதுனால
அவங்கனால நிறைய பாதிப்பும் அடைஞ்சிருக்கீங்க. யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாம, வெளியவும் தெரியாம, நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருந்து நம்ம இப்ப எப்படி மாறிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனக்கலக்கத்த தான் அதிகமா குடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுத்துருக்கு. ஏன்னா, உங்கள காப்பாத்த வேண்டிய சனீஸ்வர பகவான் 5ஆம் அதிபதி இன்னைக்கு 6ல போய் வக்ரமா இருக்காரு. 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிய பார்க்கறதுனால, ஓரளவுக்கு தெம்பும், தன்னம்பிக்கையோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கீங்க. இன்னைக்கு ராசிநாதனும் பலவீனமா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கறனால, நிச்சயமா இது பலவீனம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மன தைரியம், தெம்பு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத ஆதித்யா யோகம் ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்கு. யாரோடைய பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம். எப்படியாவது நான் வாழ்க்கையில வெளிய போய் பொழச்சுக்கிறேன். உங்களுடைய நெறைய வந்து வாழ்க்கையில மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனாலேயே என்னோட பொருளாதார ஃபுல்லா இழக்கக்கூடாதது எல்லாமே நான் இழந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மன வருத்தங்கள் இருக்கு. நான் வெளிய போய் எப்படியாவது கொஞ்சம் வருடங்கள் இருந்து, என்னுடைய பிழைப்பை நான் நடத்தி கொண்டு, நான் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நினைக்கிறதுக்கு உண்டான அடுத்த படிக்கெல்லாம் கிளம்புறதுக்கு தயாரா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் போறதுக்கு, வெளி மாநிலம் போறதுக்கு நிச்சயமா ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சினால வெற்றியை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிபதி ராசியில வந்து நீசம் அடைகிறதுனால, பலவீனமா இருக்கிறதுனால, ராசியாதிபதி 12ஆம் இடத்துக்கு போறனால, இன்னொரு ஒரு சப்போர்ட்னால நிச்சயமாக வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குமா? அங்க போய் வேலையில திறமையாக செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியாதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டாலே வேலையில வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துரும். இங்க வேலை செய்யவே மாட்டேங்கிறார். ஆனா அந்த கம்பெனில போய் ஒரு நல்ல வேலை செய்றாரு. இவருக்கு பேரும் புகழும் கிடைக்குது அப்படின்னா, அதற்கு உண்டான டிஃபரன்ஸ். ஏன்னா வேலை செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பேரும் புகழும் வேற, இங்க இருக்கக்கூடிய பேரும் புகழும் வேற அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல இடம் மாற்றத்துல ஏதோ ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. அப்ப இந்த நேரம் இடம் மாறுவதனால, நிச்சயமா நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு படியாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். 2வது இந்த தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நெறைய கடன்கள் ஆயி ஏறக்குறைய இப்போ ஒரு தலைமறைவு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா இதுலேருந்து எல்லாமே மீண்டு வெளிய வந்து, நான் வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துமா, என்னுடைய அப்பாகிட்ட பேசுறதில்ல, நான் என்னுடைய அம்மாட்ட பேசுறதில்ல, பொருளாதாரத்தில இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம், யார்கிட்டயுமே நான் பேசுறத ஃபுல்லாவே விட்டுட்டேன். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவா ஏற்படுத்துமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ நீங்க எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ராசியாதிபதி 12க்கு போன்றாலும் சனீஸ்வர பகவான் பார்வையினால இருக்கிறதுனால, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு அதெல்லாமே நல்லபடியாக வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். 9ஆம் அதிபதி ராசிக்கு வந்தனால, கன்னியா ராசியில பிறக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் வந்து நம்ம தனிச்சிருந்து படிக்கலாம் அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம். இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஹாஸ்டல்ல போய் முடிவெடுக்கலாம். ஹாஸ்டல்ல போய் கொஞ்ச நேரம் தனிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் கண்டிப்பாக அனுப்புமா? அந்த அனுப்புறதுனால எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா? குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமா நீங்க நல்லதை எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதேபோல இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு வீடு எதுவுமே இல்ல. வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே மேற்கொண்டுட்டு இருக்கோம். உள்ளூர்ல இல்லாம வெளியூர்ல வாங்கலான்ட்டு இருக்கோம். அதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எங்களுக்கு சக்சஸா கவர்மெண்ட் லோன் கிடைக்குமா எங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு சூரியனோட புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால இது வெளியூர குறிக்குது. அங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லோன்கள் கிடைக்கும். அதேபோல அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவியில இருக்கேன். நான் ஏற்கனவே இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்க முடியுமா? அதுக்கு அடுத்த போஸ்டிங் போவேன். நான் கடைசி ஆளாவே இருந்து நெறைய நான் இன்னும் பெருசாவே நான் சம்பாத்தியம் பண்ணவே இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவிக்கும் சரி, அரசியல் செல்வாக்குக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்ட சொத்து, வாகனம் வாங்குவதற்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகள் இடமாற்றத்தின் மூலியமாக கிடைக்கிறதுக்கு ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். என்னுடைய கனவு, கற்பனை, ஆசைகள் எல்லாமே வெளிநாட்டுல போய் படிக்கிறது. எனக்கு போதிய பொருளாதார உதவிகள் இல்லாதனால நான் இத்தன நாளா அப்படியே இருந்தேன். இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய உதவி சப்போர்ட் பண்ணுமா? அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கும், கொடுக்கல் வாங்கல்ல கடுமையாக தொந்தரவு சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், என்னுடைய பணத்த வாங்கி என்னையவே மிரட்டுறாங்க.
பணத்தை மெதுவாக திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்பட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முயற்சி தவற விடாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் உங்ககிட்டயே திரும்பி வர்றதுக்கு உண்டான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.